ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் ஜெயமொழி ஃபைண்டபிளா பேசுகிறேன். துலாம் ராசிக்கு சுக்கிர பயிற்சியும் மற்றும் ஜூலை மாத பலன் 2025 ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிதான் பார்க்க போறோம். ஸோ துலாம் தன்னுடைய சொந்த வீடு சுக்கிரன், அதாவது துலாமுக்கு அதிபதி சுக்கிரன் 8ல் மறைகிறாரு. 8ல் மறைந்தாலும் அவர் தரக்கூடிய யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இவங்களுக்கு மட்டும் எஸ்பெஷலாக நடக்கும். எப்போதுமே நம்மளுடைய லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ 8ல் மறைஞ்சாங்கன்னா, மற்ற கிரகங்கள்லாம் மறைஞ்சாங்கன்னா வச்சு வெளுத்து கட்டுருவாங்க. ஆனால் சுக்கிரன் மட்டும் பாருங்க 8ல் இருந்தாலே உங்களுக்கு வெளிநாடு கொடுப்பார். 8ல் சுக்கிரன். ஸோ இது திடீர் அதிர்ஷ்டம் தான். அப்போ இதில் 8ல் சுக்கிரன் போய் ஆட்சி உச்சம் பெற்றால் அவங்களுக்கு பலதரப்பட்ட வகையில் பணம் வரும். முக்கியமாக வெளிநாட்டுக்கு துலாம் ராசிக்காரங்க போவாங்க. இப்போ நியூசிலாந்து, யூகே, யூரோப் கண்ட்ரிஸு, சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இந்த மாதிரி நகரங்களுக்கு போக வைக்கும். ஸோ வெளிநாடு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியை நம்ம கொடுக்குறோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை சுக்கிரன் கொடுக்க போகிறார். அப்போ நிறைய பேர் பாருங்கள், லாட்ரி வாங்கினேன் சார், உழவே இல்லை. ஸோ ரேஸுக்கு போனேன், எதுவுமே நடக்கலை. ஸோ ரொம்ப ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு இந்த சுக்கிரன் 8ல் போகல திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக உங்களை செல்வந்தராக மாற்றுவதற்கு வாய்ப்புகளை அதிகமாக கொடுப்பார். ஸோ வெளிநாட்டுக்கு இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. வெளிநாட்டில் வேலை தொழில் பண்ணுறவங்களும் சரி, உள்நாட்டில் வேலை தொழில் பண்ணுறவங்களும் சரி, இந்த சுக்கிரன் எப்போதுமே சுக்கிரன் இதே சுக்கிரன் நார்மலாக நீச்சமாயிட்டார், இல்லை நார்மலாக ஒரு பிளேஸில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே செய்ய மாட்டார். இவர் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய வீட்டில் இருக்கார். அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல உள்ள ஒரு விஷயமே என்னன்னா, வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் மற்றும் திடீர் அதிர்ஷ்டம், பெரும் பணம், ஒரே நாளில் உங்களை உபமா ஆக்குறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பெரிய லெவலில் பணம் வரதை சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த 8ல் சுக்கிரன் வேலை செய்யும். ஸோ துலாம் ராசிக்கு கண்டிப்பாக இந்த பணத்தை கொடுக்க போகிறார். வேலை தொழில்களை மாற்ற போகிறாங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக இவங்களாம் பாருங்கள், நிறைய ஃபுட்டு டெலிவரியில் இருப்பாங்க. ஸோ சாதாரண வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் பாருங்கள், ஒரு வண்டிக்கு 2 வண்டி வாங்குவாங்க. ஸோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா உணவு, இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, ஸோ பெரிய பெரிய இந்த க்ரஷரில் வேலை செய்கிறவங்க, கூல்ட்ரிங்க்ஸு, பால் விற்பனை, இட்லி கடை வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே பாருங்கள் கண்டிப்பாக டெவலப். முக்கியமாக சலவை தொழிலாளி, ஃபேக்ட்ரியில் இந்த ஜவுல்லஸ் வச்சுருக்கோங்க, ஃபேன்சி ஐட்டம் வச்சுருக்கோங்க. ஸோ ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்டது, ஆடை விற்பனையாளர், அவங்களுக்குலாம் பாருங்கள், ட்ரெஸ்ஸஸ் விற்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக சுக்கிரன் 8ல் இருக்குள்ள வேலை தொழில் டெவலப்மெண்ட் தரப்போகிறாரு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரக்கூடும். துலாமுக்கு குருவின் பார்வையும் இந்த மாதம் ஜூலையில் இருக்கிறதுனால ஜூலை மாதம் சுக்கிர பயிற்சி சிறப்பாக வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்? 30 நாள் சூப்பராக வேலை செய்யும். ஒரு நாள் உங்களுக்கு கிஃப்டட் தான். எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு மூலையிலேருந்து நல்ல செய்திகள் வரும். முக்கியமாக திருமணம், களத்திரக்காரகன், அப்போ கண்டிப்பாக கல்யாணத்தை பண்ணி வைப்பார். காதலில் வெற்றியை தருவார். இது எல்லாமே பாசிட்டிவ் தான். இப்போ இவங்களுக்கு பாருங்க, சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசாகம், இது எல்லாமே நட்பு தான். இவங்களுக்கு சுக்கிரனுக்கு சித்திரை செவ்வாய் வருவார், சுவாதி ராகு சுகபோகத்தை கொடுப்பார், விசாகம் என்பது குரு சுபம். ஸோ கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் வரக்கூடும். புதிய வரவுகள், வாகனம் சுக்கிரன் தான் கொடுக்க போகிறார். அப்போ ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாகன பராமரிப்பு செலவை கொஞ்சம் கொடுப்பார். ஸோ அதே மாதிரி இரவு நேர பயணத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். இது நெகட்டிவில் ஒன்று தான், நைட் ட்ராவலை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெண்கள் இரவு நேரங்களில் அந்த வெளியில் வேலைக்கு போகக்குள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 8ல் போகக்குள்ள அந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையும் கொஞ்சம் கொடுப்பார். ஸோ அது மட்டும்தான் ஒரு மைனஸ். மற்றபடி வாகனம் அமையும். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுலாம் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கணும். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சைன் பண்ணுவீங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த மாதம் ஸ்ரீரங்கம் ஒரு முறை போயிட்டு வாங்க. துலாம் ராசிக்காரங்க ஸ்ரீரங்கம் தான் போகணும். ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தாலே அங்கே உள்ள ரங்கநாயகி ரங்கநாதன் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுப்பாங்க. எல்லாம் உள்ள இறைவன் எல்லாத்தையுமே கொடுப்பார். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.